குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம்ஸ் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மேக் பண்ணி வச்சுருக்க பூரி மாவை எண்ணெயில் போட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா ஒரு ஹெல்த்தியான உளுந்து பூரி ரெடி. உளுந்தில் புரோட்டீன், அயன், கால்சியம் நிறையவே இருக்குது. நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம போன் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். வெள்ளை உளுந்து எடுக்கிறத விட நீங்கள் கருப்பு உளுந்து நிறையா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அயன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த உளுந்தில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நிறைய ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.